எப்போ வந்து போலீஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சோ இந்தமாரி அரசியல் கூட்டங்களில், இந்தமாரி கூட்டங்களில் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது சிஆர்பிஎஃப். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் 5 கம்பெனி 10 கம்பெனி இறக்கி அதுக்கு அந்தந்த கட்சிக்காரன் காசு கொடுத்தான்னு வச்சுங்க, தமிழ்நாடு போலீஸ் இந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிடணும். தமிழ்நாடு போலீஸ் சுற்றி இருக்கக்கூடாது. கரூரில் பணம் கட்டினானா? ஆமாம், பணம் கட்டினோம். அதை கட்சி தான் கட்டணும். அதில் என்ன பாதுகாக்கப்படும்? பொது சொத்து பாதுகாக்கப்படும். நீங்கள் ஆம்புலன்ஸ் அடிக்கிறது எதுக்கு? சிஆர்பிஎஃப் காரன்ல இயந்திர துப்பாக்கியோடு இருப்பாங்க. சிஆர்பிஎஃப் காரன்ட்ட சண்டை போட சொல்லுங்கள். தேவைன்னா மிலிட்ரியை கூட்டுக்குங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா மிலிட்ரியும் பண்ண போகுது. இப்படித்தான் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்குது. இப்படித்தான் இன்னைக்கு ஏர்போர்ட் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்குது. மாநில போலீஸ் பாதுகாப்பு இல்லாத இடங்கள் ஹைகோர்ட்டு, விமான நிலையம். இப்படித்தான் இன்கம் டேக்ஸ் சைடுக்கும் ஈடிக்கும் சிஎஸ்எஃப். முன்னாடி இன்கம் டேக்ஸ் லோக்கல் போலீஸ் தான். ஏன்னா லோக்கல் போலீஸ் மேலே சந்தேகம் வந்துருச்சு அரசியல் காரணங்களால. அப்போ என்ன பண்ணுறது? பெஸ்ட்டு சிஎஸ்எஃப். நல்ல உதாரணம். இனிமேல் அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற கட்சிகள் சிஆர்பிஎஃப் பணம் கட்டி நீங்கள் கூட்டுவா, உன் பாதுகாப்பு வச்சுக்கோ, உன் பாதுகாப்பு நீயே பொறுப்படுத்துக்கோ, சிஆர்பிஎஃப் இருக்குது. சிஆர்பிஎஃப் கரணை காட்ட மாட்டான். அவனுக்கு அரசியலும் கிடையாது, அஜெண்டாவும் கிடையாது. அவன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அடிச்சு நோக்கி விட்டு போடுவான். ஆனால் இதை நீங்கள் நானும் சொன்னால் நடக்காது. இதை சொல்ல வேண்டிய இடம் நீதிமன்றம்.